ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு வந்து மற்ற மாடல் கொஷின்ஸும் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். கல்வி கவி அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பகுதி 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், அதாவது அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 14 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், உவா உர வந்து கூடும் உடுப்பது இரவு ஒத்தார் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. ஃபோர்த் ஒன், சங்க காலத்தில் கன சமூகத்துக்கு தலைமையேற்றவர் யார். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து கூற்று காரணம் கொடுத்து கூற்று சரியா காரணம் சரியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன், மயிலை சீனியார் அவர்களின் அரிய ஆவண பணிகளில் ஒன்று இந்நூல். செவன்த் ஒன், பெருமிதம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அண்ட் எய்த் ஒன் இஸ் ஆர்ச்சிவ் என்பதற்குரிய தமிழ் சொல்லை தேர்வுக. 9, யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே என்னும் புறநானூற்று பாடலோட பாவகை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் 10th ஒன், முதல் கல் சிறுகதை உணர்த்தும் கருத்து என்ன. 11th ஒன், தனிக்குறில் முன்வொற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் புணர்ச்சி விதிக்கு சான்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 12th ஒன் இஸ் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க எழுதுக. 13, பாசம் என உன்னளிர் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அண்ட் 14th ஒன் இஸ் பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அடுத்து பகுதி 2 அல்லது 3 வரிகளில் விடை தருக, அதாவது 2 மார்க் கொஸ்டின். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை தரோ பண்ணிவிட்டு அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தெளிவாக எழுதி பார்த்துருக்காங்க. இந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. அண்ட் 16th ஒன், பெருங்கடல் வெட்டத்து சிறுகுடி பரதவர் தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக. 17, துன்பு உள்ளது எனின் அற்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்றுக்கு பொருத்தமான பழமொழியை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 18th ஒன், ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு எழுதுக. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து பிரிவு 2, இவையெனும் 2க்கு விடை தருக. ஸோ 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக எழுதுக. 20, அக்காலத்து கல்வி முறையில் மனை பயிற்சிக்கு உதவிய ஏதேனும் 4 நூல்களை எழுதுங்க. அண்ட் 21 வந்து படத்தொகுப்பு என்பது யாது. அடுத்து பிரிவு 3 2 மார்க் கொஸ்டின், எவையேனும் 7 விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வினாயின் 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி எழுதுக, அதாவது வானமெல்லாம் தனியாளி அப்படின்ற 2 வார்த்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு வந்து நீங்கள் வந்து புணர்ச்சி எழுதி எழுதணும். 23, உவமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 24, ஏற்ற இடங்களில் நிறுத்தற்குறியிட்டு எழுதுக. 25, ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. 26, பகுபத உறுப்பிலக்கணம் தருக. நினைக்கின்ற அறிந்து அப்படின்ற வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் எழுதணும். அண்ட் 27, பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை எழுதுக. 28, தேவையான இடங்களில் வல்லினமை இட்டும் தேவையற்ற இடங்களில் வல்லினமையை நீக்கியும் எழுதுக. 29, பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. புல் அப்படின்ற 2 வார்த்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர் அமைத்து எழுதணும். 30, உளப்பாட்டு தன்மை பன்மை விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 5 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்க, அதாவது 4 மார்க் கொஸ்டின், எவையேனும் 2 மட்டும் விடை எழுதுக. வாடை காலத்தில் கோவலர் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். 32, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு தருக. 33, சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. 34, அகநானூறு குறிப்பு வரைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. 36, கவிதை மறுதலை தொடர் சான்று தந்து விளக்குக. 37, எழுத்தாணிகள் குறித்து ஊவேசா கூறுவனவற்றை எழுதுக. 38, திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வினாயன் 43, காது கேளாத மாணவர்களுக்கான மாற்று வினா வந்து வழங்கப்பட்டுள்ளது. வினாயன் 39, நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சான்று தந்து விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 40, பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அல்லது எறும்பு ஊற கல்லும் தேயும். 41, பின்வரும் பாடலை பணித்துடர்ந்து மையக்கருத்தை எழுதி ஏற்புடைய நயங்கள் 3 எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வினாயன் 42 என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவியறி துறையை சான்றுடன் விளக்குக. 43, தமிழாக்கம் தருகன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பகுதி 4, இரு பக்கங்களுக்கு மிகாமல் விடையளிக்க, அதாவது 6 மார்க் கொஸ்டின். இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரோ பண்ணுங்கள்.
வினாடி 44 ராமனிடம் வெளிப்படும் உடன்பிறப்பு பண்பினை கம்பராமாயணம் வழி நின்று விளக்குக அல்லது அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. வினாடி 45 கவிதையின் அடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக அல்லது நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாறு குறித்து கட்டுரை எழுதுக. வினாடி 46 உரிமை தாகம் கதையை கருப்பொருளும் சுவையும் சிதையாமல் சுருக்கி எழுதுக அல்லது மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தினை நயத்துடன் எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பகுதி 5 அடிப்பிரலாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. ஓங்களிடை என தொடங்கும் தண்டி அலங்கார பாடல் நோய் என முடியும் குரல். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.